என்ன மன்னிச்சிடுங்கப்பா, சாரி என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது. நாம் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. நாம் புது வாழ்வு பெற வேண்டும். நமது உடல் மனம் ஒழுங்கா இயங்கணும்னா நாம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். சாரி சாரி கேளு. தப்பு பண்றவங்களுக்கு எதிராக போய் சாரி, என்ன மன்னிச்சிருங்க, தனியா போய் கேளுங்க. என்ன நான் இவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு நல்ல ஒரு நிலையிலே இருக்கும். திருப்பாடல் 51:3-4. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் குற்றங்களை நான் உணர்கிறேன். அதுதான் இன்னைக்கு குற்றத்தை உணர்றதே இல்லை. நான் பாவம் செஞ்சிட்டேன், இது தப்பு அப்படிங்கிற குற்ற உணர்வே இல்லை. என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. பாவம் எப்போதும் என் கண் முன்னே இருக்குது. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு இப்போ 1 மாதம் 2 மாதம் அவங்களுக்கு குற்ற மனப்பான்மை இருக்கும். என் கண்ணு முன்னே நிற்கிற அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. கோயிலில் வந்து கதறுவாங்க, ஆண்டவரே எசப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா பாவம் கண் முன்னே நிற்கும். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உமது பார்வையில நான் ரொம்ப தப்பு செஞ்சிட்டப்பா, கண்ணு முன்னாலே நிக்குது. அப்ப அந்த பாவத்தை உணரணும், பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும். 1 யோவான் 1:8-9. பாவம் நம்மிடம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். பார்த்தீங்களா, அருமையான வசனம். பாவம் என்கிட்ட இல்லை, நான் செயின்ட்டு, நான் புனிதரு அப்படின்னா நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நான் பொய்யர், அதே நேரத்தில் நான் பாவி, நான் செஞ்சுட்டேன், நான் செஞ்சது தப்பு, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. யார்கிட்டையாவது நம்ம எதிராக பாவம் செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம்னா கடவுள் நம்ம பாவத்தை மன்னிச்சு நமக்கு ஒரு தூய உள்ளத்தை கொடுப்பார். தூய உள்ளத்தையும் தூய உடலையும் கொடுப்பார். நோய் நொடியே இருக்காது. இன்னைக்கு நிறைய வியாதிகள், நோய் நொடிகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பாவத்தை நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளலை, சரியா பாவ சங்கீதனை பண்ணலை. அதனால தான் இன்னைக்கு நிறைய வியாதிகள். அதனால தான் நாம் ஆன்மீக மரணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது உடல் மனம் எல்லாம் பழுதடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் பாவத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டோம்னா அந்த பாவத்தை இறைவன் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார், பேரன்போடு இருக்கிறார். அந்த ஊதாரி மைந்தனுடைய இந்த தந்தை ஓடி போய் மகனை ஏற்றுக்கொண்டதை போல ஆண்டவர் தயாராக இருந்து ஏற்றுக்கொள்ளு முழுவதுமாக அவர் மன்னித்து விடக்கூடியவராக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம பாவத்தை எல்லாம் மூடி மறைக்க பார்ப்போம். என்ன யாருக்கு தெரிய போகுது, தெரியாமல் செய்வோம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய தவறுகள்